ஸோ எல்லாரும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் அம்பை தாலுகாவில் இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, 1200 வருஷம் பழமையான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்கள் டிஜே விளாக்ஸ் சார்பாக முதல் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் அம்பை தாலுகாவில் வீரநல்லூர் பக்கத்தில் இருக்கிற திருப்புடை மருதூர் கிராமத்தில் நார்முநாதர் என்ற பெயரில் இங்கே அருட்காட்சி கொடுத்துருக்கிறார் சுவாமி. இப்போ அந்த ஸ்தல வரலாறு பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அருகில் தாமிரபரணி நதி தென்முகத்திலிருந்து வடமுகமாக பாய்கிறது. அது கூட சங்கமிக்கமாக கரண நதியும் இணைகிறது. இது சங்கமித்து இந்த இடத்துலேருந்து காட்சி புரியுதுனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக இந்த இடத்துல வந்து பிரசித்தி பெற்று வருகிறது. இது என்ன அப்படின்னா, முன்னாடி மன்னர் வந்து மார்த்தாண்டவர்மன் வந்து உங்களுக்கு இந்த மானை வந்து வேட்டையாட வரும்போது மருத மரத்துக்கு அடியில் நிற்கும்போது அம்பு எய்தார். அம்பு எய்ததுக்கப்புறம் மானு வந்து அடிபட்டு கீழே விழுதான்னு நினச்சி மருத மரத்தை பக்கத்தில் வந்து மன்னர் வந்து பார்க்க வரும்போது மானை காணலை. உடனே கோடாரி தான் வச்சுருந்த கோடாரி எடுத்து மருத மரத்தை வெட்டுறாரு. வெட்டும்போது மரத்துலேருந்து இரத்த கசிவு வருது. அப்படி இரத்த கசிவு வரும்போது என்னென்னு கோடாரி தூக்கி மன்னர் தூர போட்டு பார்க்கும்போது உள்ள அசிரீரி வாக்கு சத்தம் கேட்கு. அசிரீரி வாக்கு சத்தம் கேட்கும்போது சுவாமி வந்து அசிரீரி வாக்கில் நான் உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு குரல் கொடுக்குறாரு. அப்போ மன்னர் அதை எடுத்து பார்க்கும்போது உள்ள மரத்தை உடைத்து பார்க்கும்போது உள்ள சுவாமி லிங்கமாக காய்ச்சடிக்கிறார். காய்ச்சடித்தாலும் மன்னர் வந்து கோயிலாக எடுத்து கட்டுறார். எடுத்து கட்டினதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து ஒவ்வொரு சிவஸ்தலமாக போயிட்டு வர்றார் கரூர் சித்தர். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒருவர். இவர் எல்லா கோயிலும் சிவஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது நம்ம ஸ்தலம் இங்கே உள்ள திருப்புடை மருதூர் சிவலிங்கத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு வராரு. வரும்போது வெள்ளம் ஆற்று வெள்ளம் வந்து அதிகமாக பெருக்கெடுத்து ஓடுது. அப்போ இங்கே சுற்றி வந்து மருதநில காடாக இருக்குது. அப்போ மருதநில பூவும் நல்ல மனமாக இருக்குது. அப்போ அவர் வந்து கரூர் சித்தர் வந்து என்ன பாடுறாருன்னா, நாரும்பூ நாதரே எனக்கு காட்சி தருவாயின்னு ஒரு பாடல் எடுத்து பாடுறார். அப்படி பாடும்போது அந்த பாட்டை வந்து செவி கொடுத்து சாய்ந்த நிலையில் சுவாமி கேட்குறார். அது கேட்கும்போது எனக்கு தரிசனம் தருவாயா அப்படின்னு கரூர் சித்தர் கேட்டதுக்கு அவர் சுவாமி வந்து பதில் கொடுக்குறார். நீ என்னை நினைத்தவாறே ஆற்றில் இறங்கி வாரும் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்க்காம வான்னு சொன்னதும் கரூர் சித்தரும் இறங்கி ஆற்றில் இறங்கி வரார். வந்து காட்சி சுவாமியை வந்து கண்டு காட்சி கழிக்கிறார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோரிக்கையும் கேட்குறார் கரூர் சித்தர் சுவாமியிடம். என்ன அப்படின்னா, இங்கே வந்து கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா குறையும் வந்து நீங்கள் வந்து தீர்த்து கொடுக்கணும். அப்படிங்கும்போது சுவாமியும் அது நீ கேட்டவாறே நான் அருள் பாலிக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறார். சரி அப்படின்ட்டு. அதுக்கு முன்னதாக கரூர் சித்தர் என்ன கேட்குறாருன்னா, நீர் வந்து எல்லா ஸ்தலத்திலையும் வந்து நேராக தானே இருக்கிறீர், இங்கே மட்டும் ஏன் சாய்ந்த நிலையில் இருக்கிறீர் அப்படின்ட்டு கரூர் சித்தர் கேட்குறார். அப்போ சுவாமி சொல்கிறார், நீ பாடிய பாட்டை கேட்கவும் பக்தா, நான் வந்து சாய்ந்த நிலையில் உன்னுடைய பாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் இங்கு சாய்ந்த நிலையில் தான் எல்லாருக்குமே காட்சி கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையும் கொடுக்கிறார் சத்தமாக. அப்போ கரூர் சித்தர் சரின்னு சொல்லி அந்த கோரிக்கையை கேட்டு நிறைய பெற்று ஸ்தலத்தை விட்டு செல்கிறார். அடுத்து இங்கே வரும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சுவாமி இன்ற அளவில் தன்னுடைய மேனியில் கோடாரி கீரலும் அம்பும் எய்த மாதிரி பட்டதை பாலபிஷேகம் செய்யும் நேரத்தில் எத்தனை 3 கால பூஜை 6 கால பூஜை உண்டு. அப்படி பூஜை காலங்களில் அபிஷேக நேரத்தில் பாலபிஷேகம் பண்ணும்போது சுவாமியின் கோடாரி கீரல் வந்து தெரியுது இன்று வரைக்கும். இன்னும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உடனுரை அம்மா கோமதி அம்மாள் என்ன அப்படின்னா, இமயமலையின் ஓர் பகுதியில் கண்டெடுத்த அம்மாள் கோமதி சிலை. என்ன அப்படின்னா, இவங்க வந்து ருத்ராட்ச மேனி. இன்றளவில் பாலாபிஷேகம் பண்ணும்போது இது வந்து ஆசாரியாலோ யாராலும் செதுக்கப்பட்ட சிலை இல்லை, இது கண்டெடுக்கப்பட்ட சிலை. முழுக்க ஒரிஜினல். என்ன அப்படின்னா, ருத்ராட்ச மேனியாக இவர் வந்து காட்சியளிப்பார் பாலாபிஷேகம் பண்ணும்போது. என்ன அப்படின்னா, அம்மன் வந்து ஒரு கையில் வந்து மலர் ஏந்தியும் ஒரு கையை தொங்க விட்டு வரும், இடை நெளிந்தும் மிக அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். இன்னொரு விஷயம், இந்த ஸ்தலத்தை பற்றி நான் இன்னும் மேலும் விவரமாக சொல்கிறேன். 3 ஸ்தலம் உண்டு. மல்லிகார்ச்சனம், மத்தியாஸ்தனம், புடார்ச்சனம். இது வந்து மல்லிகார்ச்சனம் ஸ்தலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியில் இருக்குது. இது வந்து காசிக்கு ஒப்பான ஸ்தலம் தான். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்தால வந்து மத்தியார்ச்சனம் வந்து என்னென்னா தஞ்சாவூரில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் வந்து புடார்ச்சனம். இது வந்து எப்படின்னா கால் பாத பகுதி. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லுது மல்லிகார்ச்சனம் வந்து சிரசு பகுதி,
ரெண்டாவது சொன்னது மத்தியாசனம் சொன்னது வந்து உடற்பகுதி, மூன்றாவது நான் சொன்ன பகுதி வந்து பாதப்பகுதி. இப்போ நம்ம பார்க்க வந்தது வந்து பாதப்பகுதி திருப்புடை மருதூர். நம்ம பார்த்து கொண்டிருப்பது இந்த திருப்புடை மருதூர் நாரும்புது சாமியவும் அம்பாள் கோமதி அம்மாளையும் பார்க்க வந்திருக்கோம். மேலும் இங்கே வந்து என்ன அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண வைபவமும் மிக சிறப்பாகவும் இந்த கோயிலில் இன்னும் நடைபெற்று வருகிறது. இந்திரன் வந்து ஒரு விருத்தாச்சரன் ஒரு அரக்கனை கொன்னதுனால பிரம்மகஸ்த தோஷம் வந்து பெற்றிருந்தார். அதை வந்து நீங்கிறதுக்காக சுவாமியை தரிசனம் பண்ணி இந்த ஆற்றுல நீரானதுக்கப்புறம் சுவாமி வந்து அருள் பாலித்தார். அது எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளில் குரு ஹோரையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்திரனுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்கு அவர் வந்து ரிஷப வாகனத்தில் காட்சி அளித்து பிரம்மகத்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணார். அதுபோல் மேலும் பல சிறப்புகளை இந்த கோயில் பெற்றிருக்கிறது. நீங்களும் வந்து அம்பாள் ஐயா அருள் பெற்று சிறப்புடன் வாழ எங்கள் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இக்கோயிலும் வெளிப்பிரகாரங்களையும் மற்றும் நதியையும் இன்னும் அந்த மருதபுரத்தை பற்றியும் சில குறிப்புகளை எங்கள் நிறுவனர் டேனி பென்சன் வந்து இப்போ உங்களுக்கு ஒளிபரப்புவார். மன்னர் வந்து அம்பு விட்டாங்கல்ல, அப்போது இருந்த அந்த மருது மரம் வந்து இன்னும் பின்னாடி தான் இருக்குது கோயிலுக்கு பின்னாடி. அது எங்கன்றதை அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக காட்டுறேன். அந்த நதி எங்கே வருதுன்றதை நான் பின்னாடி காட்டுறேன். அது மட்டும் இல்லை, வாங்க இந்த கோயிலை ஃபுல்லாமே நம்ம இப்போ சுற்றி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது எப்படின்றத. வாங்க. ஸோ ஜிஆர்டி தங்க மாளிகை அவங்க தான் இதோட மெயின்டெனன்ஸ்னு நினைக்கிறேன். அதில் ஆடு போட்டிருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ கோயிலோட வெளிப்பிரகாரத்தை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ முந்தைய காலத்தில், அதாவது 1800 காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாமே மருத நில காடாக தான் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு சான்றா இங்கே ஒரு மருத மரம் இருக்குது. வாங்க. ஸோ இந்த மரம் தான் அந்த மருத மரம். ஓங்கி வளர்ந்து உயரமாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரே மரம்னா அது இந்த மதுரை மரம் தான். நீங்கள் மேலே ஃபுல்லாக பார்த்தா தெரியும். சுவாமி எந்த மருத மரத்துக்கு கீழே மன்னருக்கு காட்சி அளித்தாரோ அந்த மரம் வந்து கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்குது. வாங்க அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ நடந்துகிட்ருக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கோயிலோட வெளிப்புறம் தான். ஸோ இந்த இடம் அந்த காலத்தில் மருத நில காடாக இருந்திருக்கு, ஒரு சுந்தர வனமாக இருந்திருக்குன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போவும் இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சோலை மாதிரி தான் இருக்கும். அப்படியே இதுக்கு பின்னாடி தான் தாமிரபரணி ஆறு இருக்குது. வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே ஒரு பொட்டு வெயில் கூட இறங்க விடாமல் இருக்குது. ஸோ இந்த தான் அந்த நதிக்கு போகக்கூடிய வழி. அது மட்டும் இல்லை, அந்த மரமும் இங்கே இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த மண்டபம் மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய இடத்துல தான் அந்த மருத மரம் இருக்குது. அதாவது சாமியை அம்பு விட்டு எந்த மரத்தை கீழே லிங்கம் இருந்துச்சோ அந்த மரத்தை தான் இன்னும் இங்கே வச்சு சாமியாக வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க மக்கள். இதுதான் சுவாமி மன்னருக்கு காட்சியளித்த மரம், மருத மரம். பின்னாடி இருக்க அந்த மரம் தான் அந்த மருத மரம். இங்கே நம்ம வந்து புனிதம் பெறுவதற்கான ஒரு நதி. அதில் வந்து கரூர் சித்தர் வந்து இந்த கரையில் இருந்தால் இந்த கரைக்கு நமக்கு சாமிக்கு பாட்டு பாடி நமக்கு நதி இடையில இறங்கி வந்த பாதை இதுதான் கரூர் சித்தர் அப்படின்னு. சரி, குழப்பியாச்சு. கரூர் சித்தர் வெளில வரும்போது இறங்கி வந்த பாதை இதுதான். இப்போ இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா முதன்மையான தெய்வங்கள் 2 பேரை நம்ம பார்த்தோம். சுவாமி நாரும்புநாதரையும் கோமதி அம்மாளையும். மற்றும் பிற உள்பிரகாரங்களில் பரிகார தெய்வங்கள் நிறைய இருக்குண்ணே. இதில் இருக்கிற தெய்வங்களில் பார்த்திங்க அப்படின்னா கரூர் சித்தருக்கும் ஒரு சிலை இருக்குது.
அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேலும் ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்தலமாக வந்து இது அமைஞ்சிருக்கு. மக்கள் வந்து தங்கி தீர்த்தமாடி திரும்ப சுவாமி தரிசனம் பண்ண வைக்கிறதுக்கு மிகவும் அருமையான வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு. இதை எல்லாரும் நீங்கள் பயன்படுத்தணும். எங்கள் யூடியூப் சேனல் வழியாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற மேலும் 5 ஸ்தலங்களை நாம் காண இருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.